ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, வாழ்க்கையில் எது தேவை எது தேவையில்லை என்பதெல்லாம் இருக்கிறது. அதை படிதான் நாம் நடக்க வேண்டும். என்னுடைய தங்கமே, யார் கொடுத்தாலும் எது வேண்டுமானாலும் வாங்கி வீட்டுக்குள் வைப்பது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் கஷ்டத்துக்கு கூட இது ஒரு காரணம்தான். முதலில் நான் சொல்லும் விஷயத்தை எடுத்து தூக்கி போடு. அதற்கு பின்பு பார், உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய நல்லதெல்லாம் நடக்கிறது என்ற. தேவையில்லாத குங்குமங்கள், துண்ணூறுகள், இது நீ வீட்டில் அதிகமாக மற்றவர்கள் கொடுத்து வைத்திருக்கிறாய். இந்த கோவிலுக்கு சென்று இந்த எலுமிச்சம்பழம் கொடுத்தார்கள் என்றெல்லாம் நீ சாமி அறையில் வைத்திருக்கிறாய். முதலில் தூக்கி போட்ட பிறகு பார், உன் வாழ்க்கையில் எவ்வளவு நல்ல காரியங்கள் படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கிறது என்று. சிலர் ஒத்துக்கும் சில விஷயங்கள் சிலருக்கு ஏற்றுக்கொள்ளாத. அதை நீங்கள் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இப்பொழுதும் தெய்வத்தை குறை கூறுகிறீர்கள்? நீங்கள் சரியாக நடந்து கொள்கிறீர்களா வாழ்க்கையில் என்று பார்க்கலாமே தங்கமே. எப்பொழுதும் அந்த தெய்வத்தையே குறை சொல்லி எதற்காக பாவத்தை சேர்க்க வேண்டும்? வாழ்க்கையில் நம் விஷயம் ஒன்று செய்ய போகிறோம் என்றால் அதற்கு முழு பொறுப்பு நாம் தான். அதற்கு பிறகுதான் தெய்வத்தை சொல்ல வேண்டும். நீ எந்த ஒரு பொறுப்பையும் எடுத்துக்கொள்ள மாட்டாய். ஆனால் நீ செய்யும் முதலில் ஏதாவது ஒரு தவறு நடந்தால் நம் என்ன தவறு செய்தோம் என்று பாருங்கள். அதற்கு பிறகு தெய்வத்தை குறை கூறலாம். எப்பொழுதுமே தெய்வத்தை குறை கூறினால் நம் என்ன தவறு செய்தோம் என்பது தெரியாமல் போய்விடும். நான் சொன்ன விஷயத்தை முதலில் எடுத்து தூக்கி எறி. அதற்கு பிறகு வாழ்க்கையில் எப்பேற்பட்ட நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது என்பதை கண்குளிர பார்த்து நீங்கே ரசித்துப்பார். தங்கமே, உன்னை நான் திட்டுகிறேன், உன்னை நான் கோபம் கொள்கிறேன் என்றெல்லாம் நினைக்காதே. நான் கோபம் கொண்டாலும் அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்பதை நீ நம்பு. என்னுடைய செல்ல பிள்ளை மேல் நான் கோபப்படுவேனா? கோபம் வந்தாலும் அது அக்கறையான கோபமாக மட்டும்தான் இருக்கும். எல்லா விஷயத்திலும் மற்றவர்களை குறை கூறும் பொழுது அதற்கு முன்பு அந்த இடத்தில் நம் என்ன செய்தோம், அதனால் என்ன மாறியது வாழ்க்கை என்று பாருங்கள். நிச்சயமாக நல்ல ஒரு விடை கிடைக்கும். அதெல்லாம் விட்டுவிட்டு அடுத்தவனை பற்றி யோசித்துக் கொண்டே இருந்தால் அவன் என்ன செய்தான், இவன் என்ன செய்தான் என்று யோசிப்பதை விட்டுவிட்டு நீ என்ன செய்தாய் என்பதை மட்டும் பார். தேவையில்லாமல் யார் கொடுப்பதோ, உன்னுடைய நெருங்கிய உறவு கொடுத்தாலும் அதை ஒரு ஓரமாக எடுத்துவிட்டு தண்ணியிலே போட்டுவிட. அதை விட்டுவிட்டு எடுத்துட்டு போய் உன் பூஜை அறையில் வைப்பது, அதை நீ உபயோகப்படுத்துவது என்பது வேண்டவே வேண்டாம். நிச்சயமாக நான் சொல்வது முழுமையாக உனக்கு புரிந்திருக்கும். நீ இந்த நொடியே நான் சொல்வதை போய் செய். நிச்சயமாக உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.